ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேரிட் அமல்லோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் டூயிங் குட். ரீசெண்டாக அம்மாவும் கசின்ஸும் கேரளா வந்திருந்தாங்க. இது கேரளாவோட பூரம் சீசன்றதுனால எங்கள் ஏரியா பக்கத்தில் நடந்த பூரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஒரு 4:30 மணிக்கெல்லாமே ரீச் ஆகிட்டோம். சரியான வெயில் அடிச்சது. பட் இந்த வெயிலெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா சீக்கிரமாக போனால் தான் ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்கும் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. வெடிக்கட்டுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெடிக்கட்டுனா ஃபயர் பாக்ஸு நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அது எல்லாமே பட்டாசு. வெடிக்கட்டை பக்கத்தில் நின்றுலாம் நம்மளால் பார்க்க முடியாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் நிற்கணும். ஏன்னா வெடிக்கட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, பாடியிலையும் எனர்ஜி சுத்தமாக கிடையாது. ஸோ பாடியில் எனர்ஜி ஏற்றுறதுக்காக பூஸ்ட் குல்கி சர்பத்தை ஆர்டர் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பூஸ்ட் குல்கி சர்பத்தை ட்ரை பண்ணது. இது வரைக்கும் யார் இந்த பூஸ்ட் குல்கி சர்பத்தை ட்ரை பண்ணாமல் இருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பூஸ்ட் குல்கி சர்பத்தில் பிடிச்ச விஷயமே இந்த பையன் தூக்கி தூக்கி போட்டு அழகாக கொடுத்தா. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பால் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனதுனால எந்த ஒரு டீமும் கோவிலுக்குள்ளே வரல. ஸோ அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கோவில் வெளியில் வந்து யானை சண்டை மேலெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம். கேரளா பூரத்தில் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம் வந்து நிறையவே இருக்கும். இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து திரா. இது மாதிரி பூரத்தில் தான் கேரளாவோட ஆர்ட் ஃபார்ம்லாம் ப்ராப்பராக நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு விஷயமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவங்க தலைக்கு மேலே வச்சுருக்கிறது அவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே அதை கேரி பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 3 யானையும் வந்து டீம் அரேஞ்ச் பண்ணது கிடையாது, கோவிலுக்காக வந்தது. இது இல்லாமல் டீமோட யானைங்கெல்லாம் உள்ளே வர வேண்டியது இருக்குது. கேரளா பூரத்துக்கு யானை இல்லாமல் இருக்காது. பட் சில கோவிலில் யானையை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. யானை சண்டை மேலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கேம் விளையாட இறங்கிட்டோம். 50 ரூபாய்க்கு 10 ரிங்கு கொடுத்துருந்தாங்க. யாராவது ஒரு ரிங்காவது போட மாட்டோமான்னு ஏக்கத்தோடு என் தங்கச்சி பார்த்துட்டு இருந்தா. பட் யாருமே எதுவுமே போடலை. அங்கே வச்சுருந்தது பொருள் எல்லாமே சாப்பிடக்கூடிய விஷயந்தான். ஒரு 50 ரூபா கொடுத்துருந்தா ஏதாவது வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காதுன்னு சொல்லி மனசை நாங்களே தேர்த்திக்கிட்டோம். இந்த கேமெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக சென்னையோட ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா மெரினா பீச், பெசன்ட் நகர்லாம் போனால் இந்த ஒரு கேமை பார்த்தா கண்டிப்பாக பைசா போனாலுமே விளையாடிட்டு வருவோம். நம்ம ஊரில் செராமிக்கோட பொம்மை இருக்கும், சாஃப்ட் டாய்ஸ் இருக்கும். எவ்வளோ பேர் அது மாதிரி கேமில் விளையாடி ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 5:30 ஆகிடுச்சு. எல்லா டீமும் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டீமாக வந்து இந்த காளை வந்துச்சு. இந்த ஒரு கோவிலில் நிறைய யானையை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ஒரு டீம் மட்டும் தான் காளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. டீம்னு மென்ஷன் பண்ணுறதுலாம் நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா ஒரு ஊருக்கு நிறைய தெரு இருக்குல்ல, ஒரு 4-5 தெரு சேர்ந்து ஒரு டீம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ஊரில் இருக்க அவ்வளோ தெருவில் இருக்க இதுவெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி டீமாக வருவாங்க. நெக்ஸ்ட் டீமோட யானை வந்துருச்சு. அந்த டீமோட ஏரியாவிலேருந்து கோவில் வரைக்கும் டான்ஸு பாட்டுன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே டீம் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து வருவாங்க. எல்லா டீமுக்கும் அழகாக ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்கும். ஒரு டீம் யானையை மட்டும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, இன்னும் நிறைய விஷயம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சண்டை மேளா, கருங்காலி, திறன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வேறு ஒரு பூரத்தில் பார்ப்போம். இந்த ஊர் பூரத்துலேயும் 3 செட் ஆஃப் வெடிக்கட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வெடிக்கட்டை பார்த்துடுவோமா? எனக்கு இந்த ஊர் வெடிக்கட்டை விட கன்னியங்காவில் வந்து வெடிக்கட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட நென்மாராவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேரளாவோட வெடிக்கட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோ ஃபார் நென்மாரா. அப்படியே ஒரு டீமாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த ஒரு பூரத்துக்கு இப்போ கூட்டம் ஜாஸ்தியாக வரதுக்கு மெயின் ரீசனே ரொம்ப நாளாக கேரளாவில் வெடிக்கட்டை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க சில கோவிலெல்லாம். இப்போ அதை ரிலீஸ் பண்ணதுனால கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 2 செட் ஆஃப் வெடிக்கட்டு தான் பார்த்தோம். இன்னும் நிறைய டீம் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. 3வது செட் ஆஃப் வெடிக்கட்டும் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்துட்டு போனோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். இது எங்கள் ஊரே கிடையாது, வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். சொல்லப்போனால் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கோம். ஸோ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய பேர் ஃபேமிலியாக வந்தவங்களும் இந்த டைமுக்கு கிளம்பிடுவாங்க. ஒரு கூட்டம் வெளியில் போகணும், ஒரு கூட்டம் உள்ளே வரணும். பாத்வே ரொம்ப சின்னது, ஒரு கார் மட்டும் தான் போகும். அந்த பாத்வேக்குள்ளே யானையிலேருந்து எல்லாமே அதுக்குள்ளே தான் வரணும். ஃபுல் ஜாம் ஆகிடுச்சு. திருவிழானா ஒரு விஷயம் நடக்கும், என்ன சண்டை. அந்த சண்டைக்குள்ளே நாங்களும் மாட்டிக்கிட்டோம். இந்த சண்டைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே எங்களை சுற்று போட்டுட்டாங்க. எப்படியும் ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம். கண்டிப்பாக சரி, நானும் என் ஃபேமிலியும் இந்த ஒரு பூரத்தை மறக்கவே மாட்டோம். அந்த சண்டை பார்ட் மட்டும் கட் பண்ணிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இப்போ அந்த சண்டையை பார்த்து யோசிச்சா சிரிப்பு தான் வருது.
நாங்க கரெக்ட்டா வெளியில போகும்போது, ஒரு வெயிட்டான டீம் உள்ள என்டர் ஆனாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த யானையோட நெத்தி பாட்டத்துலேருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எப்படியும் அந்த ஒரு யானைக்கு 4, 5 லட்சம் இருக்கும். இந்த யானைக்கெல்லாம் எவ்வளோ ரேட் ஆகும்? யானைக்கு அழகழகான பேர்லாம் இருக்கு. அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் பூரத்த பத்தி நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ புடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஹார்ட் விடுங்க. அப்படி நம்மள வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் மேரிடமல்லு.